லக்னத்துல குரு இருக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாந்தமான குணமுடையவர்களாக இருப்பாங்க. நல்ல அனுபவசாலிகளா இருப்பாங்க. தெய்வ நம்பிக்கை உடையவர்களாக இருப்பாங்க. நமக்கு எந்த ஒரு வேலை செஞ்சாலும் மதிப்பு, மரியாதை வேணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கவனமா ஒரு விஷயத்த செய்வாங்க. ஏன்னா பார்க்கும்போதே அவங்க கிட்ட ஒரு தெய்வாம்சம் நமக்கு தெரியும். ஓ! இவங்க இந்த மாரி ஒரு நல்ல குணத்துல இருக்காங்க. நமக்கு நெறைய விஷயங்கள சொல்லி தராங்க அப்படின்னு. குருங்கிறவங்க யாரு? நமக்கு ஒரு விஷயத்த போதிக்கிறவங்க. அவங்களுக்கு வாழ்க்கை அனுபவம் அப்படிங்கிறது நெறையவே இருக்கும். இல்லைங்களா? அப்ப லக்னத்துல குரு இருக்கு அப்படின்னாலும், அந்த ஜாதகர் ரொம்ப மனித நேயமுடையவரா, ஒழுக்க முறைகளை கட்டுப்பட்டு நடத்துபவரா, ஏதோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏதாவது குடுத்தீங்கன்னா, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் அவர் போவார். அதற்கு மீறி அவர் மாறி எதுவும் செய்ய மாட்டார். ஓ! இது கரெக்ட்டா இல்லையான்னு ஒரு 4 பேர் அவங்க கிட்ட ஒரு டிஸ்கஷன் கேட்குறாங்க அப்படின்னாலும், அதுக்கான சரியான தீர்வ குடுக்கக்கூடியவர். ஏன்னா, அனுபவசாலின்றதுனால, அவர்கிட்ட அந்த மாதிரியான விஷயங்கள், சட்ட ஒழுங்கு எல்லாம் நம்ம சரியா இருக்கணும் அப்படின்றத பாப்பாரு. சொல்ற வார்த்தையே சத்தியத்துக்கு நிகரானதா இருக்கும். லக்ன குரு அப்படிங்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க. சரிங்களா? 12 லக்னத்திலயும் லக்னத்தில் குரு இருக்க இந்த மாரி தான் இருப்பாங்க. ரொம்ப பக்தியானவர்கள், நேர்மையான விஷயங்களை பேசக்கூடியவர்கள்.